வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. இந்த வீடியோவில் நாம் IQ Neo 10R இந்த பர்டிகுலர் மொபைலோடைய கேமரா ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ கேமரா ரிவ்யூ அப்படின்னும் போது இப்போ நீங்கள் பார்த்துருக்கக்கூடிய இந்த பர்டிகுலர் வீடியோ கிளிப்பிங் பார்த்தீங்கன்னா செல்ஃபியில் 1080p 30 fps போர்ட்ரேட் மோடில் நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கிறேன். ஸோ வீடியோவோடைய குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள், ஆடியோ கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இதுலேருந்து அப்படியே நம்ம ரியர் கேமராவுக்கு ஜம்ப் பண்ண முடியுமான்னு செக் பண்ணிவிடுவோம். ஸோ இதுலேருந்து நம்ம ரியர் கேமராவில் ஜம்ப் பண்ண ட்ரை பண்ணோம்னா அதுக்கு சான்சஸ் இல்லை. ஒருவேளை நீங்கள் 1080p 30 fps போர்ட்ரேட்லாம் இல்லாமல் ஆர்டினரியாக வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறீங்கன்னா அதில் நீங்கள் அல்ட்ரா வைடு அண்ட் மெயின் கேமரா அண்ட் செல்ஃபி கேமரா மூணுக்குமே நீங்கள் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் ரியர் கேமராவில் மேக்ஸிமமாக நம்மளால் வந்து 4K 60 fps வரைக்கும் ரெக்கார்ட் பண்ண முடியும். அண்டு செல்ஃபியில் பார்த்தீங்கன்னா 4K 30 fps வரைக்கும் ரெக்கார்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ டேரெக்டாக என்னுடைய ஃபேஸில் சன்லைட் படுது. ஸோ சன்லைட் ஹெவியாகவே இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ என் தலைக்கு பின்னாடி சன் இருக்குது அப்படின்னா சன்லைட் விசிபிலிட்டி ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது. பட் நான் பார்க்கும்போது என்னுடைய ஃபேஸ் ஃபுல்லாகவே வந்து கருப்பாக தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஏதாவது தெரியுதான்னு பாருங்கள். நானும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் செக் பண்ண முடியும். ஸோ இப்போ பார்க்கும்போது எனக்கு ஒன்றுமே தெரியல. பட் சன்னு என் தலையில் மறைக்கும் போது மட்டும் ஓரளவுக்கு என்னுடைய ஃபேஸ் கிளியராக தெரிகிற மாதிரி இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வீடியோ கிளிப்பிங் பார்த்தீங்கன்னா செல்ஃபியில் 32 MP ஆக்சுவலாக இது வந்து 4K 30 fps ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதில் ஸ்டெபிலிட்டிலாம் உங்களுக்கு இருக்காது. ஸோ ஷேக்கிங் வந்து ரொம்பவே அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்டு சன்லைட் விசிபிலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். என் தலைக்கு பின்னாடி சன் இருக்கும்போது உங்களுக்கு ஏதாவது ஃபேஸ் தெரிஞ்சுதா? அண்டு இப்போ என்னுடைய ஃபேஸில் சன்னு டைரெக்டாக அப்ளை ஆகுது சன்லைட்டு. ஸோ இப்போ உங்களுக்கு கிளியரான அவுட்புட்ஸ் கிடைக்கும். பட் இருந்தாலும் ஒரிஜினலான அவுட்புட் மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது 4K 30 fps. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரியரில் இருக்கக்கூடிய 4K 60 fps ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ இதில் ஃபோக்கஸிங் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். ஃபோக்கஸிங்லாம் சூப்பர் ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. அண்டு வீடியோ குவாலிட்டி நல்லா இருக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ 4K 60 fps வீடியோ பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. ஓகே, இப்போ பார்க்குற வீடியோ கிளிப்பிங் பார்த்தீங்கன்னா 1080p 30 fps வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கிறேன். ஸோ இந்த 1080p 30 fps நமக்கு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது. நீங்கள் அப்படியே என்ன பண்ணலான்னா 2x ஜம்ப் பண்ணலாம். அண்டு ஃபஸ்ட்டு அல்ட்ரா வைடுக்கு போய்டும். ஸோ இப்போ நம்ம 1080p 30 fps இருந்துக்கிட்டு அப்படியே அல்ட்ரா வைடுக்கு மாறிட்டோம். அல்ட்ரா வைட்லேருந்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா திரும்ப 1x வரலாம். அண்டு திரும்பவும் பார்த்தீங்கன்னா நமக்கு 2x ஆப்ஷனும் இருக்குது. ஸோ 2x ஆப்ஷன்லாம் டேரெக்டாலாம் இல்லை, மேனுவலாக தான் இருக்குது. அது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நமக்கு ஒரு 10x வரைக்கும் நமக்கு போகுது. ஸோ மேக்ஸிமம் 10x வரைக்கும் நம்ம ஷூட் பண்ணலாம். அண்டு அதுலேருந்து நம்ம அப்படியே என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா செல்ஃபிக்கு ஜம்ப் பண்ணலாம். ஸோ அந்த ரியர் கேமராலேருந்து இப்போ நம்ம செல்ஃபிக்கு ஜம்ப் பண்ணிட்டோம். ஸோ 1080p 30 fps பார்த்தீங்கன்னா செல்ஃபியில் நமக்கு ஓரளவுக்கு ஸ்டெபிலிட்டி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ திரும்பவும் நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ரியர் கேமராவுக்கு ஷிஃப்ட் பண்ணலாம். ஓகே, திரும்பவும் பார்த்தீங்கன்னா ரியர் கேமரா அப்படியே 10x இருக்குது. அண்டு ஸோ இப்போ திரும்பவும் பார்த்தீங்கன்னா நமக்கு 2x 1x அண்ட் அல்ட்ரா வைடில் வந்துடுச்சு. ஓகே, கேமரா குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓகே, ஸ்டெபிலிட்டி ஆன் பண்ணி நம்ம செக் பண்ணி பார்த்ததில் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டுன்னு ஒன்று இருக்குது அண்ட் அல்ட்ரான்னு ஒன்று இருக்குது. அல்ட்ரா வச்சிங்கன்னா நமக்கு அந்தளவுக்கு யூஸபிளாக இல்லை. ஸோ ஸ்டாண்டர்டில் வச்சிங்கனாலே உங்களுக்கு ஓரளவு ஓகேவாக இருக்கும். ஸ்டாண்டர்டில் வச்சிங்க அப்படின்னா 1080p 30 fps ஷிஃப்ட் ஆகிடுது. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது 1080p 30 fps. ஸோ இதில் உங்களுக்கு அல்ட்ரா வைடுக்கும் நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம் அண்டு ஜூமும் பண்ணிக்கலாம். ஸோ அல்ட்ரா வைடுக்கு ஷிஃப்ட் பண்ணி பார்த்துருவோம். ஸோ இப்போ நார்மல் 1x இருக்குது. ஸோ 1xலேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா அல்ட்ரா வைடுக்கு வந்துடுச்சு. ஸோ அல்ட்ரா வைட்லேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 1.2 1.3 மேக்ஸிமமாக வந்து இது 10x வரைக்கும் போகுது. ஓகே, இதுலேருந்து நம்மளால் வந்து என்ன பண்ண முடியும்னா அப்படியே செல்ஃபிக்கும் ஷூட் பண்ண முடியும், ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் செல்ஃபிக்கும். ஸோ இப்போ நம்ம 1080p 30 fps செல்ஃபியில் பார்த்துட்ருக்குறோம். ஸோ ரியர்லேருந்து நம்ம அல்ட்ரா வைடன் ஜம்ப் பண்ணிக்கலாம் அண்டு செல்ஃபிக்கும் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இது ஒரு நல்ல ஆப்ஷன். பட் மேக்ஸிமம் வந்து 1080p 30 தான். 1080p 60 பார்த்தீங்கன்னா செல்ஃபி சப்போர்ட் பண்ண மாட்டேது. ஸோ அதனால் அதுவும் வரல. ஸோ இந்த ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் 3 கேமராவுமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ திரும்பவும் நம்ம ரியர் கேமராவுக்கு ஷிஃப்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ ரியர் கேமராவில் நமக்கு 1x ஆப்ஷனில் இருக்குது. ஸோ உங்களுக்கு இது வரைக்கும் எந்த அப்டேட்டுமே கொடுக்கல அப்படின்னா உங்களுக்கு மொபைல் வந்து குவாலிட்டி கிளாரிட்டி எல்லாமே நல்லா தான் இருக்குது. அண்டு ஜூம் பண்ணுற ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா நல்லா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து ஒரு அப்டேட் கொடுக்க நமக்கு எல்லாமே சேஞ்ச் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓரளவுக்கு ஒரு ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என் கையில் இருக்கிறது 8GB RAM 256GB வேரியண்ட்டு. ஸோ இது அவுட் ஆஃப் த பாக்ஸ் என்ன இருந்துச்சோ அதே அப்டேட்டில் தான் இருக்குது. இப்போ வரைக்கும் நான் ஒரு அப்டேட்டும் கொடுக்கல, ஒரே ஒரு அப்டேட் மட்டும் எனக்கு காமிச்சிட்ருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் கேமரா ஆப் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். மோரு, வீடியோ, ஃபோட்டோ, போர்ட்ரேட்டு, ஸ்னாப்ஷாட்டு அண்டு நைட் மோடுன்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த ஸ்னாப்ஷாட்டும் நைட் மோடும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்ஃபி கேமராவுக்கு சூட் ஆகாது, செட் ஆகாது. ஸோ அது காமிக்கவே இல்லை. மற்றபடி போர்ட்ரேட்டு, ஃபோட்டோ, வீடியோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்ஃபி அண்ட் ரியர் ரெண்டுத்துக்கு தான் வரும். அண்ட் அல்ட்ராவைடும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். போர்ட்ரேட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு அல்ட்ராவைடுக்கு வரல. ஸோ அது வந்து 1x 2x மட்டும்தான் இருக்குது. வீடியோவில் தான் நமக்கு அல்ட்ராவைட் காமிக்குது. அண்டு மோரில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்னென்ன ஆப்ஷன் இருக்குது, 50 MPன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, பனரோமா இருக்குது, அல்ட்ரா ஹெச்டி டாக்குமெண்ட்னு ஒன்று இருக்குது, அண்டு ஸ்லோ மோஷன், டைம் லேப்ஸு, லாங் எக்ஸ்போஷர்னு ஒன்று இருக்குது, லைவ் ஃபோட்டோ இருக்குது, ப்ரோ மோட் ஒன்று இருக்குது, சூப்பர் மூன் மோட் ஒன்று இருக்குது. ஸோ அந்த சூப்பர் மூன் மோட் மட்டும் எனேபிள் பண்ணிங்கன்னா நமக்கு அப்போ மட்டும் 20x காமிக்கும். இது நமக்கு IQ அண்டு விவோ T3 சீரீஸ் எல்லாத்துலேயுமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் இருக்கிறது தான் இதுலேயும் இருக்குது. அண்டு அடிஷ்னலாக வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஐன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃபிஷ் ஐ ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்பில் வந்துடுது. ஸோ அதுவும் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இதுவும் நீங்கள் ஆல்ரெடி ஒரு சில ரியல்மி மொபைல்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. பட் வீடியோவில் நான் தேடி பார்த்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா டியூல் வீடியோ மோட்னு ஒன்று இருக்கும். அதை நானும் தேடிட்டேன், எனக்கு எங்கே இருக்குன்னு தெரியல. ஒருவேளை இந்த செட்டில் இல்லையா, இல்லை உங்களுக்கு தெரிஞ்சு எங்கேயாவது இருக்குன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச வரையும் நான் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டேன், எனக்கு தெரிஞ்சு காணவில்லை. டியூல் வீடியோ ரெக்கார்டிங் காணும். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு ஒருவேளை தெரிஞ்சால் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் மேக் பண்ணுறேன். ஓகே, வீடியோ தான் நம்ம ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துருக்கோம். ஸோ வீடியோ ஃபஸ்ட்டு முடிச்சிடும், அப்புறமா ஃபோட்டோவுக்கு போய்டும். ஸோ வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இங்கே 1080 30 FPS நமக்கு காமிக்குது. ஸோ ரியர் கேமராவில் மேக்ஸிமம் நம்மளால் 4K 60 FPS நம்ம வந்து ஷூட் பண்ணிக்கலாம். ஸோ 4K 60 FPSல பார்த்தீங்கன்னா ரியர் கேமராவில் 1x 2x அப் டு 10x வரைக்கும் நமக்கு போகும். இந்த ஸ்டெபிலிட்டியை நீங்கள் வந்து எனேபிள் பண்ணாமல் ஆஃப் பண்ணிட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஷேக்கிங் பயங்கரமாக இருக்கும். இப்போயே நீங்கள் பார்க்கலாம் விசிபிளாக. ஸோ இதை நீங்கள் ஸ்டாண்டர்டில் வச்சிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு 4K 60 FPS காமிக்குது. ஸோ நான் ஸ்டார்டிங்கில் போட்ட வீடியோ எல்லாமே வந்து ஸ்டெபிலிட்டி இல்லாமல் தான் போட்டிருப்பேன். கடைசியாக ஒரு வீடியோ மட்டும்தான் ஸ்டெபிலிட்டி ஆன் பண்ணி போட்டிருப்பேன். ஸோ அடுத்ததான் நமக்கு ஸ்டெபிலிட்டி ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதிலே வந்து அல்ட்ரான்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த அல்ட்ராவை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே ஆட்டோமேட்டிக்காக 1080p 60 FPSக்கு நமக்கு ஷிஃப்ட் ஆகிடுது. ஸோ அப்போ அல்ட்ராவில் வச்சு எடுக்கணும் அப்படின்னா நமக்கு 1080p 60 FPS ஓகேவாக இருக்கும். ஸோ 1080p 60 FPSல நீங்கள் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுலேருந்து நம்மளால் செல்ஃபிக்கு ஜம்ப் பண்ண முடியாது. ஸோ அதுவும் மைண்டில் வச்சிங்க. ஸோ அதுலேயே நீங்கள் வந்து 1080p 30 FPS வச்சிங்க அப்படின்னா அதில் நமக்கு செல்ஃபியும் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இப்போ வீடியோ வந்து ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு விசிபிளாக தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. அண்ட் இதில் நம்ம செல்ஃபிக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம், அது ஒரு நல்ல விஷயம். ஸோ வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது நம்ம செல்ஃபி ஷிஃப்ட் பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷன். பட்டு அல்ட்ரா ஸ்டடியில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரியரில் வரவில்லை. ரியரில் பார்த்தீங்கன்னா இந்த மெயின் கேமராவில் மட்டும்தான் ரெக்கார்ட் ஆகுது. அதை நம்ம ஜூம்லாம் பண்ண முடியாது போல இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷனை மைண்டில் வச்சிங்க. ஸோ ஆக்சுவலாக 1080p 30 FPS தான் அது கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஸோ 1080p 30 FPS நமக்கு அல்ட்ராவில் வச்சிங்கன்னா நமக்கு அல்ட்ரா வைடு ஒர்க் ஆகலை. ஸோ நீங்கள் ஸ்டாண்டர்டில் வச்சிங்கன்னா இதுதான் வந்து உங்களுக்கு கேமரா யூஸருக்கு ஒரு யூஸபிளான ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ யூஸபிளான ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் அப்படின்னும் போது நீங்கள் 1080p 30 FPSல நீங்கள் வச்சுக்கிட்டு நீங்கள் ஸ்டாண்டர்ட் இந்த ஸ்டெபிலிட்டியை வந்து ஸ்டாண்டர்டில் வைக்கணும், அல்ட்ராவில் வைக்கக்கூடாது, ஸ்டாண்டர்டில் வச்சுக்கணும். ஸ்டாண்டர்டில் வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது உங்களுக்கு இப்போ 1xல ஷூட் பண்ணுது. ஸோ இதை அப்படியே மைனஸ் பண்ணிகிட்டே போனீங்கன்னா உங்களுக்கு ஸோ 0.6x இதை நீங்கள் மேக்ஸிமம் கொண்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 10x வரைக்கும் உங்களுக்கு ஷூட் பண்ணிக்கலாம். அப்படியே நீங்கள்
செல்ஃபிக்கும் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் எனக்கு பிடிச்சிருக்கு. பட் இது எல்லாமே வந்து எனக்கு எதில் செட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 1080p 30 fps அண்டு ஸ்டாண்டர்ட் ஸ்டெபிலைசேஷனில் தான் எனக்கு ஒர்க் ஆகுது. அல்ட்ராவில் ஒர்க் ஆகலை. ஸோ இந்த ஒரு ஆப்ஷன் எனக்கு ஓகேவாக இருக்குது. பட் வீடியோகிராஃபின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா Honor 200 மொபைலில் எனக்கு மெயின் கேமரா, டெலஃபோட்டோ அண்டு அல்ட்ரா வைடு அண்ட் ஆல்சோ செல்ஃபி இது 4லையும் பார்த்தீங்கன்னா என்னால் 4K 30 fpsல ரெக்கார்ட் பண்ண முடியும். ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா Honor 200 மச் பெட்டர் அப்படின்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பட்டு சர்வீஸ் சென்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹானருக்கு எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் இருக்கும். அது சிட்டிஸில் வேணால் உங்களுக்கு இருக்கலாம். அண்டு அதுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்காங்கங்கிறது எனக்கு தெரியல. பட் ஐக்யூவை பொறுத்த வரைக்கும் விவோவோடைய சர்வீஸ் சென்டர் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு சர்வீஸ் சென்டரை பொறுத்த வரைக்கும் விவோ அண்ட் ஐக்யூ பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அடுத்ததான் இந்த Honor 200 மொபைலில் என் கையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா Qualcomm Snapdragon 7 Gen 3. இதிலே வந்து Honor 200 Proன்னு ஒன்று இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா இதே சேம் சிப்செட், அதாவது ஐக்யூவில் கொடுத்துருக்குற அந்த சேம் சிப்செட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் லான்ச் பண்ணி 1 year ஆகுது. அது ஆஃபரில் பார்த்தீங்கன்னா அண்டர் 35,000 உங்களுக்கு 512GB வேரியன்ட் கிடைக்கும். ஸோ அது வந்து இதோட பல மடங்கு பெஸ்ட் அண்ட் பெட்டரான சாய்ஸாக இருக்கும். பட் டப்பாவில் சார்ஜர் இருக்காது. ஒருவேளை நீங்கள் யாராவது இந்த பர்டிகுலர் Honor 200 Pro யூசர் பார்க்குறீங்க அப்படின்னா அதோட ஒரே ஒரு வேரியண்ட்டு 512GB வேரியண்ட்டு. இது ஆல்ரெடி ஆஃபரில் பார்த்தீங்கன்னா நமக்கு 35,000 கம்மியாக கிடச்சிது. இப்போ 36,000 தான் போட்டிருக்காங்க. இந்த 36,000ல் ஒரு 2,500 கார்டு ஆஃபர் கொடுக்குறாங்க. ஸோ மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1000 rupees தான் கொடுக்குறாங்க. ஏதோ ஒரு பர்டிகுலர் கார்டு மட்டும் அதிகமாக கொடுக்குறாங்க. எப்படி பார்த்தாலும் ஒரு 34,000க்கு ஆல்ரெடி ஆஃபரில் கிடைச்சது. அந்த 34,000 பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தீங்க அப்படின்னா 512GB வேரியண்ட்டு இது வந்து பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். அதே Qualcomm Snapdragon 8s Gen 3ல் ஒரு சூப்பரான பர்ஃபெக்டான கேமரா மொபைலாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்டு இதில் டப்பாவில் சார்ஜர் எல்லாம் அதையும் மைண்டில் வச்சுங்க. பட் நான் யூஸ் பண்ணுற Honor 200ல் பார்த்தீங்க அப்படின்னா 4K 30 தான் வந்து நம்மளால் 4 சென்சாரும் யூஸ் பண்ணிக்கலாம். ரியரில் 3 கேமரா, செல்ஃபியில் ஒரு கேமரா, எல்லாமே யூஸபிளாக இருந்துச்சு. அண்டு இதில் பார்த்தீங்கன்னா ப்ரோ வெர்ஷனில் மேபி நமக்கு 4K 60 கிடைக்கணும். அதை பற்றி யாரும் டீட்டெயில்டாக வீடியோ போடல. ஸோ நீங்கள் யாராவது பர்டிகுலர் மொபைல் வச்சுருக்கீங்கன்னா 4K 60ல் உங்களால் இந்த 4 கேமராவும் யூஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது எனக்கோ இல்லை மற்ற நண்பர்களுக்கோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இது பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே பில்டு குவாலிட்டி வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் தான். பிளாஸ்டிக் ஃப்ரேமு, பிளாஸ்டிக் பேக்கு. ஸோ பில்டு குவாலிட்டியில் ஏகப்பட்ட காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சூப்பரான ஒரு பில்டு குவாலிட்டிலாம் கிடையாது. ஒரு ஆவரேஜான ஒரு பில்டு குவாலிட்டி தான் இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கணக்கு. ஏன்னா ஒரு வருஷம் கழிச்சு இந்த மொபைலை இந்தியாவில் கொண்டு வராங்க. அட்லீஸ்ட் பில்டு குவாலிட்டியாவது இன்னும் கொஞ்சம் நல்லா கொடுத்துருக்கலாம். ஒரு லெதர் பேக்கில் ஒன்று கொடுத்துருக்கலாம், அதையும் இவங்க கொடுக்கல. அண்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் ஹீட்டிங் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. லாஸ்ட் வீடியோவில் அந்த சார்ஜிங் பற்றி அதிகமாக பேசியிருப்பேன் ரிவ்யூவில், 3 days ரிவ்யூவில். என்னை 3 days ரிவ்யூவில் என்னை பேச வச்சது அந்த சார்ஜிங். இதில் இருக்கிற பேட்டரி கெப்பாசிட்டி 6400 mAh. அவுட் ஆஃப் த பாக்ஸ் நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு அந்த அளவுக்கு இம்ப்ரெசிவாக இல்லை. ஸோ அதனால தான் அதை பற்றி நான் கொஞ்சம் அதிகமாகவே பேசியிருப்பேன். அண்டு இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னும் நான் அப்டேட் கொடுக்கல. மேபி அப்டேட்டுக்கு அப்புறம் ஒரு சில நண்பர்கள் வந்து சேஞ்ச் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதிலே மான்ஸ்டர் மோடு போட்டு யூஸ் பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ எனக்கு வந்து ஆவரேஜாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரீன் ஆன் டைமு ஒரு 5 to 6 hours தான் மேக்ஸிமம் வருது. சில பேருக்கு 10 hours வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அப்டேட்டுக்கு அப்புறம். ஸோ எனக்கு 1 day 3 hours தான் வந்திருக்கு. ஸோ இப்போ நான் வந்து லைட் யூஸ் தான் பண்ணிகிட்ருக்கேன். அண்டு ஒரு சில நண்பர்கள் பார்த்தீங்கன்னா ஜியோ யூஸ் பண்ணாதீங்க, நீங்கள் ஏர்டெல் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 4-5 daysல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 55 GBக்கு மேலே நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ மொபைல் வாங்கி ஒரு 4 to 5 daysல 55 GB அப்படின்னாக்கா ஆவரேஜாக ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 10 GBயை கிராஸ் பண்ணுது. நீங்கள் ஏர்டெல்லில் இந்த மாதிரி யூஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு விஷயம், நீங்கள் மொபைலை வாங்கி அட்லீஸ்ட் 1 or 2 weeks நீங்கள் யூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு பேட்டரி வந்து எந்த அளவுக்கு நிற்கிது அப்படிங்கிறது தெரியும். 1 or 2 daysலேயே உங்களால் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஓகே, சார்ஜ் போடும்போது செம்ம ஹீட் ஆகுதுன்னு சொல்லியிருப்பேன். பட் கேமரா யூஸ் பண்ணும்போது எனக்கு அந்தளவு ஹீட் தெரியல. ஓரளவுக்கு லைட்டான வார்ம் ஃபீல் தான் தெரியுது. அதுவே டே டு டே லைஃப்பில் நம்ம கேம் ப்ளே பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 1/2 hour கேம் ப்ளே பண்ணோம்னாக்கா ஆஸ்பால்ட் ப்ளே பண்ணும்போது எனக்கு அந்தளவு ஹீட்டிங் தெரில. ஒருவேளை 1 hour 2 hourக்கு மேலே நீங்கள் ப்ளே பண்ணுறீங்கன்னா மேபி லைட்டாக வேணால் வார்ம் ஆகலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. ஒருவேளை நீங்கள் ஹெவியான கேமராக இருந்தீங்க அப்படின்னா அப்டேட் கொடுக்காம யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஹீட்டிங் இஷ்யூ இருக்கா இல்லையாங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்டேட் கொடுத்ததுக்கப்புறம் ஹீட்டிங் கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சில நண்பர்கள் சொல்லியிருக்காங்க.
ஓகே, இப்போ நம்ம திரும்பவும் நம்மளுடைய கண்டென்ட்டுக்கு போய்டும். ஸோ ஆல்ரெடி நம்ம வீடியோகிராஃபியை ஃபுல்லாகவே செக் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃபி வீடியோவில் இன்னும் ஒன்று சொல்லலை, அது ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன். போர்ட்ரேட் மோடில் நம்மளால் செல்ஃபி அண்ட் ரியர் ரெண்டுலேயுமே வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். பட் ஹானரில் செல்ஃபியில் போர்ட்ரேட் வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியாது, ரியரில் மட்டும்தான் பண்ணலாம். நெக்ஸ்ட் இப்போ ஃபோட்டோகிராஃபின்னு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெயின் கேமரா அது 1x அப் 2x அண்டு அப் டு 10x இருக்கும். அண்டு 0.6ங்கிறது நமக்கு அல்ட்ரா வைடு. ஸோ இதிலே டாப்பில் பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அதில் 3 ஆப்ஷன் இருக்கும், வியூடு, டெக்ஸ்டர்டு அண்டு நேச்சுரல். இதில் உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது இல்லை போர்ட்ரேட் மோடில் நீங்கள் ஷூட் பண்ணும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோர் செட்டிங்ஸில் போனீங்கன்னா எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் அந்த பிளாக் மோட்லாம் ரிமூவ் பண்ணணுமா அப்படின்லாம் கேட்கும். ஸோ அது எல்லாமே நீங்கள் மேனுவலாக செட் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன தான் செட் பண்ணாலும் செட் பண்ணலனாலும் இது ஓரளவுக்கு அந்த பிளாக் மோட் எல்லாமே ரிமூவ் பண்ணி தான் காமிக்கும் விவோவை பொறுத்த வரைக்கும். அதுவே ஓப்போவாக இருந்தால் இன்னும் சூப்பராக பெயிண்ட் அடித்த மாதிரி கூட உங்களுக்கு காமிக்கும். ஓகே, ரியர் கேமரா பார்த்தீங்கன்னா நமக்கு சோனி சென்சார் தான் கொடுத்துருக்காங்க. பட் இன்னும் சூப்பரான சென்சார்லாம் கிடையாது. இவங்களோட 15,000 ரூபா மொபைல்லேருந்து 25,000 ரூபா மொபைல் வரைக்கும் இதே சென்சார் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சென்சார் இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கணக்கு. ஸோ அந்த சென்சார் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது, ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்ல முடியாது கேமராவை பொறுத்த வரைக்கும். பட் செல்ஃபி கேமரா 32 MP கொடுத்துருக்காங்க, அது வந்து எனக்கு சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ மேக்ரோ மோடுன்னு தனியாக எதுவும் கொடுக்கல. பட்டு நம்ம அல்ட்ரா வைட் அண்ட் மெயின் கேமரா ரெண்டுலையுமே ஆப்ஜெக்ட் கிட்ட கொண்டு போனீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல மேக்ரோ ஸ்னாப்ஸ் எடுக்கலாம். ஓரளவுக்கு நல்லதாக டீட்டெயில்ஸ் கிடைக்குது, நல்ல ஃபோக்கஸிங் இருக்குது. ஸோ புதுசில் எந்த பிரச்சனையும் இல்லை. அண்டு எப்படி பார்த்தாலும் எனக்கு ரியர் கேமராவோட செல்ஃபி கேமரா பல மடங்கு பெஸ்ட் அண்ட் பெட்டராக தோணுது. ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல கேமரா மொபைல் வேணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா இது வந்து டெஃபினட்டாக செட் ஆகும். ஸோ செல்ஃபி கேமரா ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் கேமரா சாம்பிள்ஸ் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். வீடியோகிராஃபியோட எனக்கு ஃபோட்டோகிராஃபி இந்த பர்டிகுலர் மொபைலில் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதுலேயும் செல்ஃபி ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ செல்ஃபிலையும் நமக்கு போர்ட்ரேட் மோடு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். இது எல்லாமே அவுட் ஆஃப் த பாக்ஸ். நெக்ஸ்ட் நான் அப்டேட் கொடுத்ததுக்கப்புறம் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கணுன்னா நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கேமரா சாம்பிள்ஸ் அட்டாச் பண்ணுறேன். ஸோ ரியர்லேயும் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது, டீட்டெயில்ஸ் லெவல் நல்லா இருக்குது, கலர் அக்யூரசி ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது. பட் ஜூம் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் ஜூமே கம்மியாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நல்லா ஜூம் பண்ணுற அளவுக்கு கொடுத்துருக்கலாம், ஏன் இந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. அண்டு ஜூம் பண்ணால் ஒருவேளை இமேஜ் உடையுங்கிறதுனால ஜூம் பண்ணுற ஆப்ஷன் கம்மியாக கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறது எனக்கு ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸிங் அந்த டவரை வந்து கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணுது. இது எல்லாமே டேப் டு ஃபோக்கஸ் தான், நம்ம டேப் பண்ணால் தான் ஃபோக்கஸ் ஆகுது. இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபோக்கஸ் பண்ணுது. ஸோ நம்ம ஆட்டோமேட்டிக்காக வச்சா அந்த ஃப்ளவர் தான் டிடெக்ட் பண்ணுது ஃபஸ்ட்டு. நம்ம டேப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த டவருக்கு போகுது. ஸோ ஓரளவுக்கு ஃபோக்கஸிங் நல்லா இருக்குது. பட் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்ல முடியாது. ரியர் கேமராவில் ஃபோக்கஸிங் அவுட் ஆஃப் த பாக்ஸ் நல்லா இருக்குது. ஸோ கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா அண்டர் 30,000 உங்களுக்கு பெஸ்ட் கேமரா மொபைல்ஸ் எக்கச்சக்கமான சாய்ஸஸ் இருக்குது டெலஃபோட்டோ லென்ஸோட. பட் இதில் டெலஃபோட்டோ லென்ஸ்லாம் கிடையாது. ஸோ அதனால் செல்ஃபி ஓரளவுக்கு நல்லா இருக்குது. ஸோ இதில் இருக்கக்கூடிய ப்ராசஸர் உங்களுக்கு கேமிங்க்கு பர்ஃபெக்டாக இருக்குது. அதனால் இது வந்து ஒரு பெஸ்ட் ஆல்ரவுண்டர் மொபைலாக வேணும்னா அண்டர் 30,000 இருக்கலாம். ஸோ கேமராவை பொறுத்த வரைக்கும் ரியரில் வந்து உங்களுக்கு ஆவரேஜ்லேருந்து அபவ் ஆவரேஜ் லெவலில் இருக்குது. ஸோ செல்ஃபியை பொறுத்த வரைக்கும் சூப்பரான ஒரு கேமரா அப்படின்றது இப்போதைக்கு எனக்கு இருக்குது. இது அப்டேட்டில் எதுவும் சேஞ்ச் பண்ணாமல் இருந்தாங்கன்னா பர்ஃபெக்டான ஒரு கேமரா மொபைலாக இருக்கும் செல்ஃபியை பொறுத்த வரைக்கும். ரியரில் சூப்பர்னு சொல்ல முடியாது, ஒரு ஆவரேஜ்லேருந்து அபவ் ஆவரேஜ். பட் இந்த ப்ரைஸ் பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா நமக்கு ரியல்மி GT6 அப்படிங்கிற மொபைல் இருக்குது, அதில் டெலஃபோட்டோ லென்ஸோட இருக்குது. அண்ட் ஹானர் 200 Pro இருக்குது. ஸோ இந்த 2 சாய்ஸ் உங்களுக்கு இருக்குது. இது வந்து பெஸ்ட் ஆல்ரவுண்டராக இருக்கிறதுக்கான அல்டர் சாய்ஸஸ். பட் அது ரெண்டுமே அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 14. பட் அதே சேம் சிப் செட்டு, ஆனால் கேமரா அதை விட பவர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது எனக்கு. அண்ட் டிஸ்பிளேன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு சன்லைட் விசிபிலிட்டி ஹானர் 200 விட பெட்டராக இருக்குது. பட் இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிற அந்த ரியல்மி X50 Pro 5G மொபைல் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது சன்லைட் விசிபிலிட்டி. பட் அதோட கம்பேர் பண்ணும்போது இந்த பர்டிகுலர் IQ Neo 10 கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் ஹானர் 200 கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பெட்டராக இருக்குது. நீங்கள் ஒரு நல்ல ஃபோட்டோகிராஃபர் ஆகணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய கேமரா ரொம்பவே சூப்பராக இருக்கணும். உங்கள் கையில் எந்த மொபைல் இருந்தாலும் அந்த கேமராவோடைய அவுட்புட் நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா சன்செட்டு சன்ரைஸ் அந்த டைமிங், அதாவது நல்ல லைட்டிங் கண்டிஷனில் சன்னு நல்லா விசிபிளாக தெரிகிற டைமில் உங்களுக்கு சூரியன் மறையிற நேரம் அண்டு சூரியன் உதிக்கிற நேரம் அந்த டைமிங்கில் ஒரு லைட் எஃபெக்ட் ஒன்று இருக்கும். ஸோ அந்த லைட் எஃபெக்டில் நீங்கள் ஃபோட்டோ ஷூட் எடுத்தீங்க அப்படின்னா செல்ஃபி அண்ட் ரியர் ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய கேமராவோடைய பர்ஃபார்மன்ஸ் ஒரு படி மேலே இருக்கும், பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருக்கும்.
நீங்கள் வச்சுருக்கிற மொபைலில் எந்த கேமரா சென்சாராக இருந்தாலும் இந்த மாதிரி சன் செட் ஆகிற டைம், சன் ரைஸ் ஆகிற டைமில் நீங்கள் ஷூட் பண்ணி பாருங்கள். கேமரா குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, 30,000 ப்ரைஸ் பாயிண்ட்டை வச்சு பார்க்கும்போது இந்த IQ Neo 10R உடைய வீடியோ எனக்கு அந்தளவுக்கு இம்ப்ரெசிவாக இல்லை. வீடியோவில் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வேணும். பட் கேமராவில் பார்த்தீங்கன்னா செல்ஃபி கேமரா சூப்பராக இருக்குது. ரியர் கேமரா இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வேணும்னு தோணுது. ஸோ எல்லாமே இந்த 30,000 ப்ரைஸ் பாயிண்ட்டை வச்சு தான் நான் பேசுகிறேன். ஒருவேளை உங்களுக்கு அண்டர் 25,000 கிடச்சிதுன்னா இது வந்து பெஸ்ட்டு கேமரா மொபைல் அப்படின்னு சொல்லலாம். செல்ஃபியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. கலர் அக்யூரசி பார்த்தீங்கன்னா வீவுடில் தான் இருக்குது எல்லாமே. நீங்கள் நேச்சுரல் கலரில் கொடுத்தீங்கன்னா மேபி டல்லாக இருக்குமா என்னன்னு தெரியல. அதுவும் வீவுடாக இருக்கா அப்படிங்கிறத ஃபுல் அண்ட் ஃபுல் நான் செக் பண்ணிவிட்டு ஃபுல் ரிவ்யூவில் சொல்கிறேன். ஸோ ரியர் கேமராவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலர் பூஸ்டப் பண்ணுது, அண்ட் செல்ஃபி கேமராவும் பூஸ்டப் பண்ணுது. பட் நமக்கு பார்க்குறதுக்கு போர்ட்ரேட் மோடு செல்ஃபியில் ரொம்பவே சூப்பராக இருக்குது கம்பேரிங் டு ரியர் கேமரா. ரியர் கேமராவில் நமக்கு மேக்ரோ மோடுன்னு தனியாக கொடுக்கல. பட் மெயின் கேமரா அண்ட் அல்ட்ரா வைட் ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் கிட்ட கொண்டு போகும்போது சம்டைம்ஸ் ஃபோக்கஸிங் நல்லா இருந்துச்சு அப்படின்னா சூப்பரான மேக்ரோ கிடைக்குது. ஃபோக்கஸிங் கொஞ்சம் சரியில்லை அப்படின்னா மேக்ரோவில் சின்ன தடுமாற்றம் இருக்குது. நீங்கள் டேப் பண்ணி ஷூட் பண்ணும்போது ஃபோக்கஸிங், ஃபார்க்ரவுண்ட் அண்ட் பேக்ரவுண்டு அது எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து கேமரா வைஸ் சூப்பராக இருக்குது. அதாவது வீடியோ ரெக்கார்டிங் அப்படின்னும் போது அதில் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோணுது. அண்டு ரியர் கேமரா, செல்ஃபி கேமரா அப்படின்னும் போது கன்க்ளூஷன் எனக்கு செல்ஃபி கேமரா ரொம்ப 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 சூப்பராக இருக்குது. ரியர் கேமரா ஒரு ஆவரேஜ் லெவலை விட அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஒரு அண்டர் 30,000 ப்ரைஸ் பாயிண்டில். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது கேமரா மொபைல்ஸு. ஸோ அதோட கம்பேர் பண்ணும்போது இந்த கேமரா வச்சு தான் நான் சொல்கிறேன். அதே மாதிரி கேமரா ஆப்பை நான் கண்டினியூஸாக யூஸ் பண்ணும்போது எனக்கு ஹீட்டிங் இஷ்யூஸ்லாம் இல்லை. பட்டு சார்ஜ் போடும்போது மட்டும் ஹீட்டிங் இஷ்யூ இருக்குது. ஸோ ஒரே ஒரு அப்டேட் தான் எனக்கு கொடுத்துருக்காங்க இப்போ வரைக்கும். அந்த அப்டேட் நான் இன்னும் கொடுக்கல. ஒருவேளை நீங்கள் கொடுத்துருந்தீங்க, ஒரு சில நண்பர்கள் கமெண்டில் போட்டிருந்தீங்க ஆஃப்டர் அப்டேட் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் அப்டேட் கொடுத்ததுக்கப்புறமா எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஃபுல் ரிவ்யூவில் நான் சொல்கிறேன். ஸோ ஃபோக்கஸிங் பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க ரியர் கேமராவுடைய ஃபோக்கஸிங் சூப்பராக இருக்குது. பட்டு இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஒரு சென்சார் கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கணக்கு. ஸோ 15,000 ப்ரைஸ் பாயிண்ட்லேயும் இதே சென்சார், 30,000 ப்ரைஸ் பாயிண்ட்லேயும் இதே சென்சார் அப்படின்னும்போது அது கொஞ்சம் ஒரு கஷ்டமான ஒரு ஃபீலிங் தான் இருக்குது. என்னடா அது அந்த காஸ்ட்டுக்கும் அதே கேமரா, இந்த காஸ்ட்டுக்கும் அதே கேமரா, பட்டு ப்ராசஸர் நல்ல ப்ராசஸர், அதனால் உங்களுக்கு ஆப்டிமைசேஷன் நல்லாயிருக்கும். மேபி செல்ஃபி வந்து நீங்கள் எந்த ஆங்கிளில் எப்படி எடுத்தீங்கனாலும் உங்களுக்கு யூஸபிளான ஒரு அவுட்புட் தான் கிடைக்கும். ஸோ வேஸ்ட்டான ஒரு அவுட்புட்டும் கிடைக்காது. ரியர் கேமராலையும் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபோக்கஸிங் இருக்குது அண்டு ஃபாஸ்ட்டாக டேப் பண்ணி உங்களால் ஃபோக்கஸ் பண்ணி எடுக்க முடியும். ஸோ அந்த விதத்தில் ஷட்டர் ஸ்பீடும் ஓரளவுக்கு. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற அவுட்புட்ஸ் எல்லாமே கேமரா சாம்பிள்ஸ் எல்லாமே அவுட் ஆஃப் த பாக்ஸ் நீங்கள் எடுத்திங்கன்னா எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்கும். ஸோ நான் எல்லாருக்குமே சஜஷன் கொடுக்குறதுன்னா அவங்க வந்து அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா கேமிங்க்கு அப்படி FPS கொடுக்குறோம், இப்படி FPS கொடுக்குறோம், அந்த 120 ரெஃப்ரெஷ் ரேட்டை வந்து 144 ரெஃப்ரெஷ் ரேட்டாக ஒரு சில ஆப்பில் கொடுக்குறோம் அப்படிங்கிறதும் அப்டேட்டில் தான் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கேமராவிலையும் சில ப்ளஸ் மைனஸும் அவங்க இன்க்ளூட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒரு 30,000 காசு போட்டு வாங்குறோன்னா அவுட் ஆஃப் த பாக்ஸ் அவங்க கேமராலாம் செக் பண்ணி தான் நமக்கு கொடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது அந்த 30,000 ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு தகுந்த ஒரு கேமரா எப்படின்னு டெஃபினட்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து செல்ஃபி கேமரா சூப்பராக இருக்குது, ரியர் கேமரா இன்னும் கொஞ்சம் ஸ்லைட்லி பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. மேபி அடுத்த அப்டேட் நான் கொடுத்ததுக்கப்புறம் இதை விட பெட்டராக இருக்கா, இல்லை இதில் ஏதாவது ஸ்லைட்லி சேஞ்சஸ் இருக்கா அப்படிங்கிறத நெக்ஸ்ட் அப்டேட்டில் பார்க்கலாம். ஸோ கேமராக்காக ஒரு மொபைல் வாங்கணும்னு நினைக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் பாயிண்டில் எக்கச்சக்கமான சாய்ஸஸ் இருக்குது. பட் விவோ தான் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு டெஃபினட்டாக இந்த ப்ரைஸ் பாயிண்டில் பெஸ்ட்டு விவோ மொபைல்னால் IQ Neo 10R மட்டும்தான் இருக்குது. பட் அதர் பிராண்ட்ஸையும் கன்சிடர் பண்ணுறவங்களுக்கு ஆப்ஷன்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. சேம் டைம் உங்களுக்கு ப்ராசஸரும் நல்ல ப்ராசஸராக இருக்கணும் அப்படின்னும் போது ஒரு பெஸ்ட் ஆல்ரவுண்டர் அப்படின்னா டெஃபினட்டாக IQ Neo 10R ஒரு 25,000லேருந்து 30,000 ப்ரைஸ் பாயிண்டில் பெஸ்ட்டான ஒரு சாய்ஸு. நீங்கள் நார்மல் லைட் யூஸ் தான் பண்ணுறேன் அப்படின்னாக்கா நீங்கள் மொபைல் வாங்கின உடனே ஒரு அப்டேட் ஒன்று வரும், அதை வேணால் கொடுக்கலாம். பட் ஆட்டோ அப்டேட்டை அவாய்ட் பண்ணிவிடுங்க, அப்டேட்ஸை அவாய்ட் பண்ணிவிடுங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 6 இயர்ஸ் வந்து மொபைல் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கம்பெனி கிளைம் பண்ணுறது. அப்படி பார்க்கும்போது எப்படியும் ஒரு 2-3 இயர்ஸ்க்காக சூப்பராக இருக்கணும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு செல்லில் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 2 வருஷத்துக்கான வாரண்ட்டி கொடுத்துருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு 2 இயர்ஸுக்கு எந்த பிரச்சனையுமே வரக்கூடாது. ஸோ 2 வருஷத்துக்கு நீங்கள் அப்டேட் கொடுத்தீங்கனாலும் பிரச்சனை வரக்கூடாது, அப்டேட் கொடுக்கலனாலும் பிரச்சனை வரக்கூடாது.
ஸோ அப்டேட் கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க ஃபஸ்ட்டு பூட்டப் கொடுக்கும்போதே ஆட்டோ அப்டேட்டை டிசேபிள் பண்ணுங்கள். அதுக்கு நீங்கள் நம்மளுடைய அன்பாக்சிங் வீடியோவை ஃபுல்லாக டீட்டெயில்டாக பார்த்தீங்கன்னா அதில் டீட்டெயில்டாக சொல்லியிருப்பேன். எந்த ஒரு அன்பாக்சிங் வீடியோ இருந்தாலும் மேக்ஸிமம் அதில் நான் இன்க்ளூட் பண்ணியிருப்பேன். பட் iQOO Neo 10 இருக்கும், அதை இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.